இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஒரே டைம்லேயே புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஆஃப் 12 and 18. இப்போ ரெண்டுத்துக்கும் பாருங்கள் டேபிள்ஸ் 12 டேபிள் ஃபுல்லாக எழுதிட்டே அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் 18 டேபிளும் எழுதுங்க. எழுதும்போது ரெண்டுத்துக்கும் காமனாக எங்கே வருதோ அதுதான் வந்து எல்சிஎம். 12 டேபிளும் போயிட்டே இருக்கணும், 18 டேபிளும் போயிட்டே இருக்கணும். ரெண்டுத்துக்கும் சேம் நம்பர் எப்போ வருதோ அதுக்கு அடுத்தது வரும். நமக்கு வேண்டியது லீஸ்ட்னா மினிமம், கம்மியான நம்பர் இதுதான். இந்த ரெண்டு டேபிளுக்கும் காமனாக இருக்க கம்மியான நம்பரு இதுதான். அப்போ எல்சிஎம் வந்து 36. ஜிசிடி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி காமனாக இருக்கிறது தான் எடுத்துக்கணும். இது ஃபேக்டரைஸ் பண்ணாங்க. ஃபேக்டர்னா 2 into 3, இது 12க்கு, 18க்கு 2 3 3 வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் காமனாக 2க்கு 2 இருக்குது, 3க்கு 3 இருக்குது. அப்போ 6. இன்னொரு வாட்டி என்ன காட்டுறோம் வேறு மாதிரி. டுவெல் 18 எல்சிஎம் பிரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணோம். இப்போ ரெண்டுமே டிவிஷன் ஆகலாம் பார்க்கணும். எல்சிஎம்க்கு வந்து ஒரு நம்பரை டிவிஷன் பண்ண கூட பரவாயில்ல, பிரைம் நம்பரில் ஃபர்ஸ்ட் நம்பரே போடுங்க. இப்போ அடுத்தது 2 டேபிளில் வராது, 3 டேபிளில் போட்டால் 1 3. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து போட்டாக்கா எல்சிஎம் 2 into 2 into, நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று டிவிஷன் ஆகலனாலும் அடுத்தது எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 2 வந்து 6 மட்டும்தான் டிவிஷன் பண்ணுது, 9 டிவிஷன் பண்ணலாம். நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். எல்சிஎம்க்கு மட்டும்தான் இது மாதிரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 3ல் பண்ணும்போது எல்லாமே ஃபேக்டர் பண்ணி இது 2 2 சார் 4, 3 3 சார் 9, 4 9 சார் 36. இப்போ எல்சிஎம் எப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஜிசிடிக்கு பாருங்கள், டுவெல் 18 அதே பிரைம் நம்பர் தான் போடுறோம், 6 9. ஆனால் இங்கே போடுற நம்பர் ரெண்டுத்தையுமே டிவிஷன் பண்ணணும். இப்போ அடுத்தது போடும்போது அங்கே என்ன பண்ணோம், 2 போட்டு 9 டிவிஷன் ஆனாலும் கேரி ஃபார்வர்ட் பண்ணோம். இங்கே அப்படி கிடையாது, இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அது ரெண்டுத்தையுமே டிவிஷன் பண்ணணும். ஜிசிடினா ஃபேக்டர் பண்ணும்போது எல்லா நம்பருமே டிவிஷன் பண்ணணும், கேரி ஃபார்வர்டே பண்ண முடியாது. அப்போது இது 2ல் வரும், இது 2ல் வராது, இது 3ல் வரும், இதுவும் 3ல் வரும். அப்போது இதுக்கப்புறம் காமனான நம்பர் எதுவுமே வராது, அதனால் இதெல்லாம் தேவையில்லை. இது ரெண்டும் ஒன்றே எடுத்துக்கலாம். 2 into 3 6. ஜிசிடி 2 3 சார் 6. கண்டுபிடிச்சிட்டோமா? ஜிசிடி வந்து 6. இப்போ எல்சிஎம் 12க்கும் 18க்கும் 36, ஜிசிடி 6. அப்போது எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா 216. நல்லா பார்த்துக்கோங்க. 36 into 6 equal to 216. அவங்க கொடுத்த 12 18 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 216. அப்போ என்ன அர்த்தம்னா LCM into GCD equal to product of two numbers. LCM GCD multiplication பண்ணா product of two numbers வரணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. LCM GCD மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கா 216. அவங்க கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்கோ 216 தான். இதுதான் இதனுடைய ரூல்ஸ். Thus LCM and GCD is the equal to the product of the two given numbers. முடிஞ்சு போச்சா? That is f of x into g of x equal to LCM of, இதான் அந்த ரெண்டு நம்பர். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்க LCM of f of x into g of x into GCD f of x into g of x. இந்த டேர்ம்லாம் புரிஞ்சிக்கினா போதும். இப்போ உங்களுக்கு LCMனா என்ன, GCDனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ கன்சிடர், இது வந்து f of x ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, g of xக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது தனி நம்பர் கொடுக்கறது பதில் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க பெருசாக. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன், இதனுடைய GCD, இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர்.
இதுக்கு தெரிஞ்சிச்சு நியூமரிக்கல் வேல்யூ ஒண்டி தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரு பிரச்சனை இல்லை. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக இருக்கு. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிட்டோம். இது எப்படி எழுதியிருக்கோம்? 4 3 சார் 12. 4 எப்படி எழுதியிருக்கோம்? 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். 4 3 சார் 12, அதை 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா எல்சிஎம்க்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். 4ன்னு போட்டாக்கா எதுவுமே வராது. ஏன் இந்த வாட்டி வரும்போது தெரியும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இதை வந்து என்ன பண்ணுறோம்? 4 2 சார்னு எழுத முடியாது. 3 கியூப்னு எழுதினா நிறைய யூஸ் இருக்குது, சொல்கிறாங்க அதை. இது வந்து ஏ கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் வந்து ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஃபார்முலா தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோடைய ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். From 1 and 2 we get equation 1 and 2 we get f of x into g of x. ரெண்டு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நம்பர் தான் வந்திருக்கு, இப்போ தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ எல்சிஎம்க்கு தான் கேட்டிருக்காங்க. என்ன இருக்குது? எல்சிஎம் கேட்டிருக்கும் போது என்ன பண்ண போகிறோம்? நியூமெரிக்கல் வேல்யூவில் இது ரெண்டும் காமனாக இருக்குது. ஆனால் பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எடுத்துக்கிறோம். காமனாக இருக்குது, பவர் அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் காமனாக இல்லாததையும் எல்சிஎம்மில் எடுத்துக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. எல்சிஎம் கொண்டு தான் காமனாக இருக்கிறதுல கிரேட்டர் பவர் எடுத்துக்கிறோம், இல்லாத நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கிறோம் எல்சிஎம்முக்கு. அதுக்கப்புறம் ஈக்குவேஷனில் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. அதே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் போதும். இதில் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, அதையும் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது இது மட்டும்தான். இது ரெண்டும் காமனாக இருக்குது, ஒன்று போட்டால் போதும். இது ரெண்டும் காமனாக இருக்குது, ஒன்று போட்டால் போதும். இல்லாததெல்லாம் சேர்த்துக்கிறோம். இதுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இதனுடைய வேல்யூ 8 8 3 சார் 24. இப்போ ஜிசிடி வேணும். ஜிசிடினா காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். இங்கே வந்து காமனாக இருக்கிறதுல பெரிய பவர் போட்டோம், இல்லாததையும் சேர்த்துக்கிட்டோம். இதில் காமனாக இருக்கிறதுல கம்மியானதை எடுத்துக்கணும். ஜிசிடினா காமனாக இருக்கிறது, இதுவும் காமனாக இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஜிசிடிக்கு கம்மியாக இருக்கிறத எடுத்துக்கிறோம். காமனாக இல்லைன்னா 3 விட்டுடணும். அதே மாதிரி இதுலேயும் காமனாக இருக்கிறது தான் எடுத்துக்கிறோம். இதுவும் இது வந்து அந்த ஃபார்முலாவுடைய சிம்பிளிஃபிகேஷன் தான். அதனால் இதுலேயும் அது இருக்குது. அப்போ 2 பவர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இது காமனாக இருக்கவே எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அதனால் காமனாக இருக்கிறத எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் காமனாக இருக்கிறத எடுக்கும்போது அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபார்முலா போட்டு இதை சுருக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இதுதான் நம்ம தனித்தனியாக பார்த்து போடுறோம். இதில் பார்க்கும்போது காமனாக இருக்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த ஸ்கொயர்லாம் ஜிசிடிக்கு தேவையில்லை. இதனுடைய வேல்யூ 4 இன்ட்டு, இப்போது இது எல்சிஎம், இது ஜிசிடி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு, எல்சிஎம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24. இதனுடைய ஆன்சரு 4. எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. அப்போது இதனுடைய ஃபுல் வேல்யூவும் போட்டுட்டு அடுத்தது இதில் இருக்க வேல்யூவும் போட்டிருக்கோம். போட்டால் இது வந்து ஃபார்முலாவுக்கு போயிடும். இது ஃபார்முலா ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கீங்களா? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து என்னது? இந்த ஃபார்முலாவுக்கும் போயிடும் நீட்டாக. இது ஃபுல்லாக எழுதும்போது இது ஒரு ஃபார்முலாவாக மாறிடும். இதுதான் பக்கத்தில் இருக்குது, நல்லா பாருங்கள். இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இது ஃபுல்லாக ஃபார்முலா ஆகிடுது. இது பக்கத்தில் அப்படியே தான் வந்துடுது. நல்லா பார்த்துக்கோங்க. 24 × 4 96. இதோட கிளியராக பார்த்துக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ். இதை சம்பளம் கொடுத்துருது, அப்படியே ப்ராடக்ட் பண்ணாலும் என்ன ஆகுது? இது 12 8 ப்ராடக்ட் பண்ணாலும் அதே தான் வருது. இந்த ஈக்குவேஷன்லேயும் ப்ராடக்ட் பண்ணால் வெறும் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? சிம்பிளாக இதையும் ப்ராடக்ட் பண்ண வேணாம், அப்படியே போட்டால் போதும், முடிஞ்சிருச்சா? இப்போது from 3 and 4 we obtain LCM and GCD equal to f of x into g of x. LCM and GCD மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது இந்த ரெண்டு நம்பருடைய மல்டிப்ளிகேஷனும் ஈக்குவலாக இருக்குது. அவ்வளோதான். இப்போது ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் p of x by q of x. ரேஷனல்னாவே நமக்கு ஃப்ராக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான்.
இப்போ நம்ம சிம்பிளை பண்ணுறோம். ரிடக்ஷன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 வந்தால் என்ன ஆகிடும்? இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம், 3 ஸ்கொயராக போட்டுக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதே மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இது காமனாக இருக்கவே அடிச்சுட்டு இது போட்டுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இதை ஃபுல் ஃபார்ம் பண்ணி போட்டாங்களா? அதுக்கப்புறம் இதையும் அடிச்சிட்டாக்கா 1/x+3. இந்த சம்முக்கு இது ஸ்கொயர் நம்பர் வந்தாவே நம்ம கண்ணை மூடிட்டு போடலாம். இது எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து 4 ஸ்கொயர், இது எக்ஸ் ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணாக்க x+4 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இதை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4x ப்ளஸ் 16. அப்போ காமனாக வரும்போது என்ன ஆகும்? எக்ஸை காமனாக எடுத்துட்டு x+4, அப்போது +4. இங்கேயும் ஃபேக்டர் வந்து x+4, இங்கேயும் ப்ராக்கெட்லேயும் x+4. அப்போது x+4 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இது x-4/x+4. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்கலாம். டெஃபினட் வேல்யூ ஆஃப் f ஆஃப், இங்கே பாருங்கள், இது டினாமினேட்டர் q ஆஃப் x ஈக்குவல் டு 0. இது வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, இது வேறு டைப். இது x+10/8x. இப்போது கீழே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். x+10/8x is undefined when x of 8x equal to 0 or x equal to 0. இந்த x இருந்துட்டு இந்த 8 இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? 0/anything 0 தான். 8x equal to 0. அப்போ x equal to 0/8. anything by 0 0 தான். அப்போது excluded value is 0. இது இந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், undefined when. இப்போது டினாமினேட்டர் தான் நமக்கு ரொம்ப வேல்யூவே. அங்கே 8x பார்த்தோம், இங்கே இதே தான். இதோட வேல்யூ 0 வரணும். இது ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்க 13 வரணும். சாரி, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 40 வரணும். அடிஷன் பண்ணும்போது 13 வரணும். அப்போ 8 5s are 40, 8 + 5 13. இப்போ 8 பண்ணும்போது இந்த 8p வெளில போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 8p வெளில ஒன்று, ஒரே ஒரு p ஒன்றி உள்ளே இருக்கும். இங்கே 8 வெளில இருக்கு, 8pயே வெளில இருக்கும்போது +1. இப்போ 8p × p 8p ஸ்கொயர், 8p × 1 8p. இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கோ அது அப்படியே இங்கே போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் காமன் என்ன இருக்குது? 5 5 × p 5p, 5 1s are 5. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 8p + 5 வந்து ஒரு ஃபேக்டர் ஆகும். இப்போது இது வந்துடுச்சு. இது பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 5 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். அடுத்தது p = -5/8 ஆர் இது அந்த பக்கம் போனால் -1. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ தான் போட்டிருக்காங்க. கீழே ஃபேக்டரைஸ்க்கு இருக்குது எக்ஸோடைய வேல்யூ என்ன தான் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு போடுறோம். இதில் வந்து எதுவுமே போட முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க, x² கொடுத்துட்டாங்க. கொடுத்தா இது என்ன ஆகும்? எந்த வேல்யூ கொடுத்தாலும் இங்கே எக்ஸ் வந்து 1ஓட ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 0வாக இருந்தாலும் இங்கே வேல்யூ வரணும்னா அங்கே 0 தான் வரணும். ஸோ இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை.